அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நமக்கு இயல் 1ல் இருக்கிறதுக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான கொஸ்டின்ஸை நமக்கு 17வது பக்கம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ ஆப்ஷன் மலையாளம். அடுத்து இரண்டாவது, தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. ஆன்சர் சிற்றிலக்கியம், அதுக்கும் இ ஆப்ஷன் தான். அடுத்து மூன்றாவது, பின் வருவனவற்றில் அளபெடை இடம்பெறாத தொடர் எது. இதற்கான ஆன்சர் ஓடிவா ஓடிவா, இஎன் ஆப்ஷன் இருக்கு, அதை குறிச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்தன் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை கேட்டிருக்காங்க. ஆன்சர் மோனை, எதுகை, இயேபு, இ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது, சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அவன் ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 18ஆம் பக்கம் கொஸ்டின், குருவினாவும் சிறுவினா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குருவினா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த நீங்கள் இருக்கா, அதை அடிச்சுட்டு நாங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள், நீங்கள் இருக்கா, அதை அடிச்சுட்டு என்ன பண்ணணும், நாங்கள். நாங்கள் பேசும் மொழி, அதுக்கடுத்து தமிழ், நாங்கள் பேசும் மொழி தமிழ், இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அந்த நீங்கள் இருக்கிறத அடிச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் பேசும் மொழி அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா தமிழ், பேசும் மொழி தமிழ், அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது திராவிட அது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த எந்த இந்தியன் இருக்கோ அது ரெண்டையும் அடிச்சிருங்க. அந்த திராவிட கருத்து என்ன எழுதணும்னா மொழி குடும்பத்தை சேர்ந்தது. நாங்கள் பேசும் மொழி தமிழ், இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. ஆன்சர் நமக்கு 10வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. புக்கில் 10வது பக்கம் நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்களா, தமிழோவியம்ங்கிற பாடல். அதில் நமக்கு அந்த பாடல் வரிகளில் ஏதாவது 2 லைன் மட்டும் எழுதுனா போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 லைன் குறிச்சிருக்கேன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள், கன்னி என்பதன் விளக்கம் யாது. ஆன்சர் நமக்கு 2வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. இரண்டாவது பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்களா. அதில் 4வது லைன் பாருங்கள், தமிழில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் தமிழில் 2 அடிகள் கொண்ட பாவகை கன்னி எனப்படும். 2 அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும். இதுதான் நமக்கு மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு 4வது கொஸ்டின் பாருங்கள், அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களில் பாடுபொருள் இவ்வடிகள் உணர்த்துவன யாவை. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் இல்லாட்டி புக்கில் எங்கே இடம் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. அடுத்த 5வது கொஸ்டின், தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. ஆன்சர் நமக்கு 5வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. நமக்கு தென் திராவிடம் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஏதாவது 4, நான் ஃபஸ்ட்டு 4 குறிச்சிருக்கேன். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, இந்த 4 மட்டும் எழுதிக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாருங்கள், அளபெடை எத்தனை வகைப்படும், அவை யாவை. ஆன்சர் நமக்கு 16வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 16ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் மொத்தம் 2 பாயிண்ட் எழுதணும். முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க, அளபெடை 2 வகைப்படும். இது முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க, அளபெடை 2 வகைப்படும். இது முதல் பாயிண்ட். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள், அவைன்னு போட்டுக்கோங்க. அளபெடை 2 வகைப்படும். அவை உயிரளபெடை ஒற்றளபெடை ஆகும். அவைங்கிறத எழுதிட்டு உயிரளபெடை ஒற்றளபெடை ஆகும், அவ்வளோதான். இது 6வது. அடுத்து பாருங்கள், சிறுவினா கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை செஞ்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது, திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை, அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. ஆன்சர் நமக்கு 5வது பக்கமும் 7வது பக்கமும் இருக்குது. 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. புக்கில் 5வது பக்கம் திராவிட மொழி குடும்பம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு 5 லைன் குறிச்சிக்கோங்க. இது முதல் பாயிண்ட்டு.
சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட் திராவிட மொழி குடும்பத்திலிருந்து அந்த வகைப்படுத்தப்பட்டுள்ளது கொடுத்துருக்காங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க முதல் பாயிண்ட். அடுத்து நமக்கு 7வது பக்கம் எடுத்துக்கோங்க. 7வது பக்கம் பாருங்கள் தமிழின் தனித்தன்மைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொன்மையும் தனித்தன்மையும் வாய்ந்த இலக்கண இலக்கியம் வளமும் உடையது தமிழ் மொழியாகும். இது வந்து 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன், இது வந்து 2வது பாயிண்ட். அவ்வளோதான். அடுத்து 3வது 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் நமக்கு 6வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 6வது பக்கம் பாருங்கள் குறில் நெடில் வேறுபாடு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே 3 தமிழ் 3 மலையாளம் 3 தெலுங்கு 3 கன்னடம் 3 துளு அந்த 5ஐயும் குறிச்சிக்கோங்க. நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள் புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக. ஆன்சர் நமக்கு 11வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 11ஆம் பக்கம் பாருங்கள். சரி, இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள் புக்கில் இங்கே இடம் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு நெடுவினா கொடுத்துருக்காங்க. 2 நெடுவினாக்கள். ஃபர்ஸ்ட் நெடுவினாக்கான ஆன்சர் நமக்கு 7வது பக்கம் இருக்குது. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. ஆன்சர் 7வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 7வது பக்கம் பாருங்கள். 7வது பக்கம் தமிழின் தனித்தன்மைகள் சொல்லி கொடுத்துட்டு நமக்கு மொத்தம் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த 7 பாயிண்டையும் குறிச்சிக்கோங்க. நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். முதல் பாயிண்ட் ஃபுல்லாக, செகண்ட் பாயிண்ட் 3 4 5 6 7 அந்த 7வது பாயிண்ட் முடிகிற 7 பாயிண்ட்டுமே எழுதிக்கோங்க. நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் நெடுவினாக்கான ஆன்சர் நமக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிறுவினா நெடுவினா எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம புக் பேக் பின்னாடி சில 1 வேர்ட்ஸ்லாம் இருக்குங்களா அதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அவ்வளோ, இது வந்து நெடுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இதோட நமக்கு வந்து பார்ட் 1 வீடியோ முடியுது. நம்ம வந்து சிறுவினா நெடுவினா எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்து இயல் 1ல் புக் பேக் பின்னாடி சில 1 வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கான ஆன்சர் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன்.